எதுக்காக இந்த பரந்தூரை சூஸ் பண்ணணும்? ஏன் மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? சதுப்பு நிலப்பகுதிகளையும் நீர்நிலைகளையும் மூடிட்டு இங்க ஒரு விமான நிலையை ஏற்படுத்தினா இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் அகற்றிட்டா அந்த நீர் எங்க போய் தேங்கும்? இந்த 4 நாளாவே இன்ஸ்டா, யூடியூப்னு எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன? பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ. 910 நாளாக அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. ஆனால் எப்படி திடீர்னு இந்த பிரச்சனையை பற்றி மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லை எல்லா சோசியல் மீடியாலையும் இது பிரபலமாகுது? முதல்ல இந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுமாங்க? 2007 அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு விமான நிலையம், அதாவது பிக்கஸ்ட் விமான நிலையம் இருந்தால் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் ஓகே இட்ஸ் எ கரெக்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. 2007 இந்த ஐடியா வந்தாலும் கூட 2016 வரைக்கும் இதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறமா ஏடிஎம்கே பீரியடில் தான் அவங்க ஒரு 4 பிளேசஸை சூஸ் பண்ணி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. அது என்னென்ன பிளேசஸ் அப்படின்னா, படாலம், பன்னூர், பரந்தூர், திருப்போரூர். இதில் 2021 டிஎம்கே பீரியட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய இடங்களாகவும் இதுதான் இருந்திருக்கு. எதுக்காக இந்த பரந்தூரை சூஸ் பண்ணணும்? அதாவது ரிலேட்டிவ்லி மற்ற இடங்களை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது விவசாய நிலங்கன்றதுனால மக்களுக்கு குறைந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இடங்களை பறிமுதல் பண்ணிடலாம் அப்படின்ற அரசோட திட்டம் தான் இதுக்கு ஒரு முழுமுதற் காரணமும் கூட. அதே நேரத்தில் பரந்தூர் ஸ்ரீபெரும்புதூருக்கு ரொம்பவே கிட்ட இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு தொழில் நகரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் வளரணும் அப்படின்றதுக்காகவும், இன்னும் அந்த இடத்துல ஒரு புதிய விமான நிலையம் உருவாச்சுன்னா நிறைய பேர் முதலீடு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் தான் இந்த ப்ராஜெக்டையே இங்கே செலக்ட் பண்ணாங்க. இந்த பரந்தூர் 59 கிலோமீட்டர் சென்னை மீனம்பாக்கத்தில் இருந்தும், சென்னை சென்ட்ரல்ல இருந்து 73 கிலோமீட்டரும் இருக்குது. அதே நேரத்தில் பெங்களூர் பைபாஸுக்கு ரொம்பவே கிட்ட இது இருக்கிறதுனால இந்த பிளேஸை சூஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் டிசிஷன் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பரந்தூர் நிலப்பரப்பை பார்த்தீங்க அப்படின்னா 4700 ஏக்கர். மற்ற இடங்களை காட்டிலும் இந்த ஸ்பேஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் இதை சூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கே அடுத்த கட்ட வளர்ச்சி தரக்கூடிய புதிய ஏர்போர்ட் நிலையமாக இந்த பரந்தூர் இருக்கும்போது ஏன் மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? ஒருவேளை எதிர்க்கட்சியோட தூண்டுதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னா 4700 ஏக்கர்ன்றதுனால அதில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அரசாங்கம் பறிமுதல் பண்ணிட்டு அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல, அதாவது அமௌண்ட்டை டபுளாக கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட அந்த மக்களுக்கெல்லாம் வேற இடங்கள்ல வீடுகள் கொடுத்தாலும் கூட, பணம் கொடுத்தாலும் கூட அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருந்த அந்த விவசாயம் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழிலாக இருக்கும்போது அப்போ அவங்க வேற என்ன தொழில் பண்ண முடியும்? வெறும் பணத்தை மட்டும் வச்சு வாழ்நாள் முழுக்க கடந்துட முடியுமா? இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு வீடு, தோட்டம், உறவுகள் அப்படின்னு இருக்கு. திடீர்னு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டெல்லாம் இடிச்சுட்டு உங்கள் விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு உங்களுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல உங்களை செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அதுதாங்க அங்கே நடந்த பிரச்சனைக்கான முழுமுதற் காரணமே. இன்னும் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே இந்த ஏர்போர்ட்டால் பாதிக்கப்படுது. அதனால தாங்க மக்கள் போராடவே ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக 910 நாட்கள் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை இவ்வளோ வைரலாக காரணம் என்ன? இப்போ இந்த டைம்ல தான் தமிழக வெற்றி கழக தலைவரும் தளபதி விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. போலீஸ் இந்த பர்மிஷனை உடனடியாக கொடுத்தாலும் கூட அவருக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை விதிக்கிறாங்க. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, தளபதி விஜய் அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் போயிட்டு மக்களை பார்க்கணும். அதுக்கடுத்து குறிப்பிட்ட அளவிலான வாகனங்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ள விஜய் பேசி முடிக்கணும். அந்த டைம் லைனையும் முன்னாடி நாளே போலீஸ்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மக்களை சந்திச்ச விஜய் அவரு ராகுல் அப்படின்ற ஒரு சின்ன பையனோட வீடியோவை பார்த்ததாகவும், அந்த வீடியோ அவர் மனசை ஏதோ ஒன்று அப்படி தாக்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா மக்கள் மத்தியில பேசின விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் முக்கியமானவங்கன்னா பெரியவங்க தான். அது போல நம்ம நாட்டுக்கே முக்கியமானவங்க அப்படின்னா அந்த விவசாயிங்க தான். அவங்களோட காலடி மண்ணை தொட்டு என்னோட முதல் கல அரசியலை நான் தொடங்குறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பெருமிதமாக சொல்லியிருப்பாரு. இந்த பரந்தூருக்கு உங்களை நான் சந்திக்க வர்றதுக்கு இன்னும் பல காரணமும் இருக்கு.
ஒவ்வொரு வருஷமும் மழை காலம் வந்தாலே சென்னை வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும். தூ மச்சாலே தூமச்சாலை வா அடே அடே அட அரபோத நாயே செத்துறாடா. ஐயோ தலைவா தூ மச்சாலே. அதே மாதிரியே இங்க ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன் அப்படின்னா சதுப்பு நிலப்பகுதிகளையும் நீர்நிலைகளையும் மூடிட்டு இங்க ஒரு விமான நிலையை ஏற்படுத்தினா இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் அகற்றிட்டா அந்த நீர் எங்க போய் தேங்கும்? இந்த நகரமும் ஒரு வெள்ளக்காடா மாறிடும். இன்னொன்னையும் யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை அப்போ எதிர்க்கட்சியா இருந்த டிஎம்கே எதிர்த்து அதெல்லாம் கேன்சலே பண்ண வச்சாங்க. ஆனா இப்ப இவ்வளவு பெருசா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது கூட ஏன் அவங்க இன்னும் இதுல எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம இருக்காங்க? எனக்கு என்னமோ இதுல வந்து டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிவிகே தலைவர் விஜய் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதே நேரத்துல நான் இங்க வரக்கூடாது, அது உங்களை அதாவது மக்களை உங்களை நான் சந்திக்க கூடாது அப்படின்னு பல்வேறு தடைகள் விதிச்சிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நான் இங்க வந்திருக்கேன். அதே நேரத்துல நீங்க இன்னொன்னையும் புரிஞ்சுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்காக ரிட்டர்ன் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை முடிச்சு வச்சாரு. அது மட்டும் இல்லை, நான் என்ன ஆனாலும் எப்போ உங்க கூட இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி விஜய் அந்த பேச்சை முடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 910 நாட்களா 2.5 வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே அதிக அளவுல பேசப்படுது. விஜய் அந்த கூட்டத்துல பேசின பேச்சுக்கு பல்வேறு தலைவர்கள் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, சில பேர் அதுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க இப்ப அந்த பரந்தூர்ல நடந்துட்டு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.